விளையாட்டுக்கு இல்லை சார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பாவுக்கு 16 பசங்க. யாரோ ஒருத்தன் கல்யாணத்தில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்திவிட்டான். அவர் அதை நினச்சி 16 பெற்றுட்டார். 10 ஆம்பளை பிள்ளைங்க சார், 6 பொம்பளை பிள்ளைங்க. யாராவது ஒருத்தர் அந்த பையனுக்கு பேர் கேட்டால் எங்கள் பெரியம்மாவை கூப்பிடுவார். இந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் கேட்குறாங்க சொல்லுன்னுவார். அவர் ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் போட்டு வச்சுக்கிறார். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர், வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. அப்படி பெத்த பிள்ளைங்களுடைய பேரே ஞாபகம் இல்லாத அந்த காலத்தில் மன்ன ஒன்று கூட பார்க்கல சார். ஒரு அழைப்பதையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. நீங்கள் நிறைய பார்க்குற உண்மையிலேயே ஏராளமான தாய்மார்கள் இங்கே இருக்கிறீங்க. தம்பி கூட சொன்னார், செல்ஃபோன் இல்லாத ஆளே இல்லை. இப்போல்லாம் பழமொழியை மாற்றிட்டான். செவிக்கு அழகு செல்ஃபோன்னே எழுதிவிட்டான். அன்றைக்கி ஒரு பிரசவ வார்டில் ஒரு அம்மா டெலிவரி ஆகி மயக்கமாக இருந்தது. மயக்கம் தெளிஞ்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் தடவுது. நர்ஸு சொல்லிச்சு, குழந்தை என்கிட்ட இருக்குதுமான்னு. நான் அதை தேடலம்மா, என் செல்ஃபோன் எங்கே இருக்குதுன்னு தேடுறேன்னுச்சு. ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களை குறையாக சொல்லலை. இது பேசுகிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி இன்றைக்கி அத்தனை பேரையும் ஊமையாக்கி வச்சுருக்குது. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை உள்ளங்கையில் வச்சுருந்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதை கீழே வச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம சுற்றி நடக்கிறதே நமக்கு தெரியாத காலத்தில் நம்ம போய்கிட்டுருக்குறோம். தாய்மார்கள் கோச்சிக்கூடாது. இங்கே தாம்பரத்தில் நடந்தது தானே சொல்கிறேன். ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு அம்மா எழுந்து மேக்கப் பண்ணிக்குது, பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. பக்கத்தில் படுத்தது புருஷனே கேட்டான், அடியை அக்கிரமமாக இல்லை, இந்த அர்த்தராத்திரியில் உன்னை ஏண்டி மேக்கப்போட பார்க்க போகிறாங்க, எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? வாயை மூடிம்படியா செல்லில் ஃபேஸ் லாக் வச்சுக்கிறேன், அது உத்து பார்த்தோம் ஓப்பன் ஆக மாட்டேன்னுது, அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போல் இருக்குது, என் கஷ்டம் எனக்கு தெரியும்னா. அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான். நீ எதுக்கு சிரிக்கிறேன்னா, இல்லை ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல, நான் ஒரு 10 வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணுறேனே, எனக்கு இனிமேலாவது கருணையோட பாருன்னா. இன்றைக்கி இந்த செல்ஃபோன் வந்ததுனால பல சிக்கல்கள் சார். ஆனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் இந்த செல்ஃபோன் பிள்ளைகளுக்கு வேணாம் தொடாதரான்னு சொன்னோம். ஆனால் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தோம் நாமே. ஏன்? ஆன்லைன் கிளாஸ் நடந்தது சார். ஒருத்தன் போய் ஒரு டாக்டரை பார்த்து கேட்டான். ஒரு டாக்டரை பார்த்து என்ன கேட்டான்? நீங்கள் BMW கார் வாங்கணுன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டான். 1 வருஷம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து தான் நான் வாங்கணுன்னாரு. ஒரு இன்ஜினியரை போய் கேட்டான், சிவில் இன்ஜினியரு. அவர் சொன்னார், 8 மாதம் நான் கஷ்டப்பட்டு பில்டிங் கட்டிட்டேன்னா நான் வாங்கிடுவேன்னார். ஒரு கிரிக்கெட் வீரரை போய் கேட்குறார், ஒரே நாள் 1 டே மேட்ச்சிலே நான் வாங்கிடுவேன் BMW காருன்னா. அப்போ ரத்தன் டாட்டா இருக்கிறார். அவரை போய் கேட்டாங்க நிருபர், நீங்கள் BMW கார் வாங்கணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டாங்க. அவன் 5 நிமிஷத்தில் வாங்கிடலாம். அவர் அவ்வளோ பெரிய பணக்காரன், கோட்டீஸ்வரம், மல்டி மில்லியனர். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 5 வருஷம் ஆகும்னார். கேட்டவன் மயக்கம் வந்துடுது. என்னையா அடுத்த 5 நிமிஷத்தில் வாங்குவேன்னு சொல்கிறேன்னு நினச்சி எதிர்பார்த்தேன், 5 ஆண்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், BMW கார் கம்பெனி எவ்வளோ பெருசு, அந்த கம்பெனியே வாங்கணுன்னா எனக்கு 5 வருஷம் ஆகும்டான்னார். ஏன்னா அந்த தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனை வாழ்க்கையிலே உயர்த்தும். நம்முடைய எண்ணங்கள் எப்பயுமே உயர்ந்ததாக இருக்கணுமே தவிர கீழே தாழ்ந்ததாக இருக்கக்கூடாது. அதனால தான் எப்பயுமே நினச்சிங்க, எதிரியை நமக்கு மோசமானவங்கன்னு நினைக்கிறோம். எதிரியை விட மோசமானது எதிர்மறை சிந்தனை என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரம் அந்த நேரம் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி கொட்டி கிடக்கிறது. ஏன்னா ஒரு பிள்ளையார் கோயிலில் கூட போய் நான் சாமி கும்பிடும்போது ஒரு சின்ன பொடி பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பிள்ளையாரப்பா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற சண்டை நின்றுணும், அது 3வது உலக யுத்தமாக வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டணும். சத்தமாக வேண்டதுனால அவனை சந்தோஷமாக கூப்பிட்டு, உன் மனிதநேயத்தை பாராட்டுறேன்டா, உன் உணர்வை நான் மதிக்கிறேன், உண்மையிலே உன் மனசு நல்ல மனசுறான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்படி ஒன்று நடந்தால் அந்த 3வது உலகத்தை பற்றி ஒன்றை மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் எழுதிடுவார். அந்த பாடத்தை எவன் சார் படிக்கிறது? ஏற்கனவே 2 உலகப் போர் நடந்திருக்குது. 2ஆம் உலகப் போர் ஏன் நடந்தது நீங்கள் டீச்சர் கேட்டாங்க. முதல் உலகப் போர் சரியாக நடக்காததுனால் 2ஆம் உலகப் போர் நடந்ததுன்னு நான் வேறு எழுதிவிட்டேன். 2 அடி வாங்கினேன் சார். அதனால் அப்படி நடக்காமல் இருந்தால் தான் சார் நல்லதுன்னார். அப்போ பாடநூல் நிறுவன தலைவரை நான் நினச்சி பார்த்தேன், இப்படிலாம் பசங்க இருக்கிற காலம் சார் இந்த காலம்.
ஊக்கப்படுதுங்க, ஊக்கமாக இருங்க, உற்சாகமாக இருங்க. பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் எல்லாமே சமம் தான் இப்போது. ஏன்னா இங்கே இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருக்குது. ஏன்னா யாருமே வீணாக போனதில்லை. திறமையும் புத்திசாலித்தனமும் நிறைந்திருக்கிற பொற்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் அன்றைக்கெல்லாம் எங்கள் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அமுதான்ற பொண்ணு 100க்கு 95 மார்க் வாங்கிச்சு. என் கிளாஸில் 95 வாங்கிட்டு கண்ணீர் விடுது. ஏண்டாமா நீ தானடா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு, ஏன் 95 வாங்கிட்டு கண்ணீர் விடுறேன்னு. இந்த 5 எங்கே போச்சுன்னு தெரியல சார், ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறேன் கலிய பெருமாள் கலகலன்னு சிரிச்சுங்கிறான். என்னடா கலிய பெருமாள் சிரிக்கிற ஆரம்பத்தில் என்ன, அந்த 5 என்கிட்ட தான் சார் இருக்குதுன்னா. இதுக்கடா சிரிக்கிறேன் என்ன, இதுவே எப்படி வந்ததுன்னு தெரியலன்னா. நான் எப்பயுமே ரசிக்க பழகணும்னு ஆசைப்படுறவன். டாக்டர்னா பேசாமையே இருந்தால் தான் அவருக்கு பேர் டாக்டரும்பாங்க. எந்த டாக்டர் பேசாமல் அப்படியே அமைதியாக வியாதியெல்லாம் கேட்குறாரோ அவர் தான் நல்ல டாக்டர். டாக்டர் ஐயா நெஞ்சு வலிக்குதுங்க ஐயா, 15 நாளாக வகுத்தால பேனாவை எடுத்து ஒரு 15 மாத்திரை எழுதி அப்படி சீட்டை கொடுத்து அப்படி காட்டினா அவர் தான் பெரிய டாக்டர். அம்மாங்கிற வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்? வேதனைப்படுறப்ப தான். ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன், அம்மா அம்மா அம்மான்னு தான் அழுவானே ஒழிய எவ்வளவு பாசமாக இருந்தாலும் எவனாவது அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி அழுதுருக்கானா? சரஸ்வதியே சரஸ்வதியே நரசம்மா வருது, அறுத்து போட்டு கிடந்தாலும் திமுரு நாட்டங்களை, என்னடா சரஸ்வதி? அந்த அம்மா பேர் சரஸ்வதி. அம்மான்னு கூப்பிட்டா அந்த வலி குறையும். அப்பாங்கிற வார்த்தையை எப்போ உச்சரிப்பான் தெரியுமா? வலி பிரச்சனைலாம் தீர்ந்து போகிறப்ப, வலியெல்லாம் குறைஞ்சோன்னா அப்பா நிம்மதியாக இருக்க முடியாம. பெண்கள் பெரும்பாலும் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா, அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படிலாம் போங்க, நீங்கள் அழகு. அதனால தான் சினிமாவில் அழகை பற்றிய பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. கிராமத்துக்காரி எம்ஜிஆர் உலகம் சுற்றுவாளி பண்ணல. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ. நார்த் மெட்ராஸ்காரன் ஒருத்தன் தேவானியம் பாடுவார். அண்ணா நகர் ஆண்டாலு ஐயா வர்றான் கோபாலு, ஐசிஎஃப்ல எடுக்கிறான்டா தண்டாலு, ராயப்பேட்டை நர்ஸு பேரு மேரி, நான் வாங்கி கொடுத்தேன் அரபு நாட்டு சரி, கேள்விப்பட்டேன் மாமன் பேரு மாறி, ஒண்டி தோப்பு மாறி, நான் ஜகா வாங்கி சொல்லி போட்டேன் சாரி, ஐ எம் வெரி சாரி. தந்தானே தந்தானே தந்தான குயில தேவானே. இன்னொரு பாட்டு தேவானே பின்னி படல் எடுத்திருப்பார். சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா வாழை மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா. இன்னொரு பாட்டு எங்கள் அண்ணன் தேவானன் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. விதவிதமா சொப்பு சீப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அட உடஞ்சிராம பார்க்குற வெங்கில்லாடி, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டையடா அப்படின்னு பாடுவார். அழகு. லாஸ்ட்டாக இப்போ ஒரு அழகுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க. நீ இருக்கிறது ஓள்ள கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, சோஜாவா இடுக்கிறிய ஓமடியில் சாஞ்சி, தாஜாவா படுக்கிறேனே வாட்ரு பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, நீ மனசை உசு புரிய என் மீனை போல ஆஞ்சி, என் மீனை போல ஆஞ்சி, என் மீனை போல ஆஞ்சி. இவ்வளவு பழைய பாட்டை நெஞ்சாய் போக பாடினே. அப்பெல்லாம் இல்லாத சலசலப்பு. ஓலக்கொட்டாய்க்கு அந்த அம்மா வயசான பாட்டியா ஆகா அப்படின்ட்டு என்னமோ கம்பராமாயணத்தில் நான் பாடின மாதிரி அவ்வளோ சந்தோஷம். அழகாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை தான். சுமங்கலியாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை.
தீர்க்க சுமங்கலியாருமான்னா சந்தோஷப்படுவாங்க. அந்த தாலி கொடி எடுத்து கோயிலில் அந்த கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சுட்டு செவுத்து பக்கம் திருப்பி, ஏமா அதில் இப்படி வைக்கிறேன்னா அதில் அவர் இருக்கார்ல, அவன் தண்டி புளி மூட்டை ராமசாமி மாதிரி இருக்கான். ஆட்டோவில் உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுதும் இருக்கான். அவன் இருக்கான்னு நம்பி அதில் பொட்டு வச்சு கன்னத்தில் வேற ஒத்திக்கிறது. சுமங்கலியாக இருப்பது ஒரு பெண்ணுக்கு பெருமை. அதைவிட பெரிய பெருமை ஒரு பெண்ணுக்கு தாய்மை அடைவது. ஒரு குழந்தைய பெற்று அப்படி கையில் வாங்கும்போது என்ன மகிழ்ச்சி. இது மூன்றும் உங்களுக்கு எப்படியாவது நிரந்தரம் இல்லாமல் போயிடும். அழகு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும். சுமங்கலியாக இருப்பவர்கள் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியாக இருக்கலாம். தாய்மை, நீங்கள் பெத்த பிள்ளைய உங்களுக்கு காப்பாற்றுமோ காப்பாற்றாதோ, ஆனால் ஒரு பெண்ணுக்கு எது பாதுகாப்பு என்றால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்விதான் அவளிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. 5 பவுன் தங்கச் சங்கிலியை நீங்கள் போட்டுட்டு பஸ்ஸில் போனால் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பூரா திருடை மாதிரியே தெரியும் உங்களுக்கு. பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்து இப்படி ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்க, அத்துட்டு போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சீலை எடுத்து இறுக்கமாக போத்திக்கும். 5 பவுன் சங்கிலியை அடகு வச்சா காணா போயிடும் அல்லது அத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை யாராவது ஏமாற்றி எழுதி வாங்கி விடுவார்கள். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை எந்த திருடனாலும் பறிக்க முடியாது. உங்களுக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உண்டாக்குவது கல்வி.